ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சென்னையில வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமா வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சொன்னோடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சவுகார்பேட்டுக்கு தான் வந்து ராஜஸ்தானி தாலி ட்ரை பண்ணலாம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சவுகார்பேட்ல போய் நீ நார்த் இந்தியன் தாலி ட்ரை பண்ண வேண்டியது, ஏன் ராஜஸ்தானி தாலி ட்ரை பண்ற அப்படின்னு கேட்கலாம். இவங்க வந்து ராஜஸ்தானோட பாரம்பரிய உணவெல்லாம் ஏகப்பட்டது வந்து ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. ரசமலாயை வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம். அந்த பெருமை வந்து இவங்களுக்கே சேரும். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸ்ரீ அகர்வால் போஜனாலயா கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராயர் லைன், என்எஸ்சி போஸ் ரோட், சவுகார்பேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இவங்களோட பேரை வந்து கூகுள் மேப்ல போட்ட உடனே எக்ஸாக்ட் லொகேஷன் கொண்டு வந்து விட்டுருங்க. நான்லாம் அப்படிதான் வந்தேன். ரசகுல்லா இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணும். ஒரிஜினலா இவங்க கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கூடவே வந்து இவங்க ராஜஸ்தானி தாலி என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க, அது டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்திரலாம் வாங்க. உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன்ல 11 to 2:30க்கு வந்து இது ஓப்பன்ல இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா 7 to 9:30 ஈவினிங்ல வந்து ஓப்பனா இருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் என்ன ராஜஸ்தானி தாலி கொடுக்குறாங்களோ அதே வந்து நைட் டின்னருக்கும் கிடைக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இது உள்ள போலாம். ஃபைனலா நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து ராஜஸ்தானி தாலி, ஸ்பெஷல் ராஜஸ்தானி தாலி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம 2 சப்ஜி, அப்புறம் வந்து மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணிருக்கேன். இது வந்து காஜு கா சங்கரி டெசி பப்பட் சப்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் லிமிட்டடா, 3 ஐட்டம்ஸ் மட்டும், ஸ்வீட்டு, பப்பட், கர்ட் மட்டும் லிமிட்டடா கொடுப்பாங்க. மீதி இந்த ரொட்டி, இந்த சப்ஜி எல்லாமே அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 340 பிளஸ் டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தனி ஐட்டம், நான் தனியா ஆர்டர் பண்ணேன். அது சாப்பிடும் போது ஒரு பிரைஸ் சொல்லிக்கிட்டே அப்படியே டேஸ்ட்னு சொல்லிக்கலாம். இது வந்து நான் தனியா வாங்கியிருக்கேன், அதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும், தால் வந்துடும், ஆலு சப்ஜி வந்துடும். இது வந்து காரமணி, வெள்ளை காரமணி, அவங்க வேற ஒரு நேம் சொன்னாங்க. இது பன்னீர் பட்டர் மசாலா, கடி, தயிர். இது வந்து கேப்சிகம் சப்ஜி. நெக்ஸ்ட் வந்து இதுதான் மெயினான விஷயம், ரொட்டி. இது மிக்ஸ்டு ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலை மாவுல பண்ணியிருக்காங்க. இதுதான் பட்டி. இது வந்து சின்ன இதுதான் ஒரு, இது எல்லாமே அன்லிமிட்டட் தான். பப்பட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் கம்பு ரொட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த தாலியில வராது, தனியா வந்து 55 ஒரு பீஸ். ஹெல்தியா இவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும், ஆனா வந்து கம்புல எல்லாம் ரொட்டி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தால் தொட்டே சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதுல ரொட்டி பண்றாங்க. அதே மாதிரி மேல நல்ல நெய் போட்டு அந்த சாஃப்ட்னஸோட இருக்கு கம்பு. பட் வந்து நீங்க ரெகுலரா கம்பு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இது வந்து கார்லிக் சட்னியா, கார்லிக் சட்னி. இது வந்து மாங்காய் ஊறுகாய். அவங்க வந்து வேற ஒரு நேம் சொன்னாங்க, சத்தியமா என் வாயில நுழையில, அதே நேம் கேட்டுறாதீங்க. கம்பு ரொட்டி ரொம்ப மைல்டா இருக்கு. நீங்க கார்லிக் சட்னி மட்டும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே வந்து அந்த கார்லிக்கு சரியான காரம். அதே மாதிரி இந்த மேங்கோ பிக்கிளும் ட்ரை பண்ணிடுறேன் கையோட. இந்த மேங்கோ பிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேங்கோ சின்ன சின்ன சாப் பண்ணி அது மேல வந்து தாளிப்பு மாதிரி போட்டிருக்காங்க. மிளகாத்தூள் போட்டு அந்த தாளிப்பு போட்டிருக்காங்க. ஒரு 2-3 நாள் பூச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருது. ரொட்டியில வந்து மேக் பண்ணும் போதே பார்த்தேன், கீ எல்லாம் போட்டிருந்தாங்க. நார்மலா வந்து ஆயில் இல்லாம ஃப்ரை சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீ போடுறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் கீ எப்பவுமே பியூரா இருக்கும். டெசி பப்பட் சப்ஜி. ஐயோ, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்குள்ள போதும்னு ஆகும். இதோட பிரைஸ் வந்து 240க்கு கொடுக்குறாங்க. ஆனா வந்து இந்த போர்ஷன் கிடையாது, நான் கொஞ்சமா கேட்டதுனால அவங்க இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய போர்ஷன் வைக்கிறாங்க. நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கேட்டிருந்தேன்.
நல்லா இருக்கு. தயிரோட புளிப்போட அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மசாலா போட்டிருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு அந்த டேஸ்ட். பப்பட் வந்து பொரிக்காம அப்படியே போட்டு செஞ்சாங்க. இங்க ராஜஸ்தானி தாலி ஆர்டர் பண்ணும்போது சப்ஜி எதுவும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து இவ்வளவு ஐட்டம்ஸ் கொடுத்துடுறாங்க. ரெகுலரா வந்து இதே கேப்சிகம் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு நாள் ஒரு டிஷ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் வந்திருக்க நேரத்துல கேப்சிகம் சப்ஜி கொடுக்குறாங்க. இது வந்து பொரியல் மாதிரிங்க, வெஜ்ஜீஸ் மட்டும் தனியா கொடுக்குறாங்க. அதான் சப்ஜி மாத்தி சொல்லிட்டேன். சப்ஜி வந்து நல்லா கிரேவி பதத்துல தண்ணியா இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் டேஸ்ட் பத்தி சொல்லாம அடுத்த பைட் போறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா கேப்சிகம் வந்து ஆஃப் குக் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசியா தக்காளி மட்டும் தான் போட்டிருக்காங்க, வெங்காயம் எல்லாம் போடல. ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. உங்க பட்டீஸ் ட்ரை பண்ணுவோம். இதை வந்து எது கூட சாப்பிடலாம், ஆலு சப்ஜி கூட ட்ரை பண்ணுவோம். நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஆவி பறந்தது. இப்போ நீங்க அன்லிமிட்டடா கேக்குறீங்கல்ல, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கேட்கும் போது சுட சுட சர்வ் பண்றாங்க. நல்லா வந்து வீட் ஃப்ளவர்ல தான் ஒரு திக்கா பண்ணிருக்காங்க. கூட என்ன மிக்ஸ் பண்ணாங்க தெரியல. அந்த கோதுமையோட ஃபிளேவர் நல்லா தெரியுது. அந்த ஆலு சப்ஜியுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அந்த கொத்தமல்லி ஃபிளேவர் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. நியாயப்படி வந்து இதை வந்து தால் கூட தான் அவங்க சாப்பிடுறாங்க. தால் கூட தான் ட்ரை பண்ணுங்க. தால் கூட வந்து நல்லா மேட்ச் ஆகுதுங்க. இந்த கொஞ்சம் இது திக்கா இருக்கிறதுனால லைட்டா கொஞ்சம் ரஃபா இருக்கா, அந்த தால் கூட ட்ரை பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வேற மாதிரி வருது. இப்படி சாப்பிடக்கூடாதான், அப்ப டேஸ்ட் வராதான். இதை நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 சட்னி, இதுக்குதான் இந்த சட்னி வச்சிருக்காங்களாம். கூட வந்து தால் போட்டு சாப்பிட சொல்றாங்க. இப்படி சாப்பிட்டா வந்து ரஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவரு. இப்போ அந்த டிஷ் சூப்பரா இருக்குங்க. அந்த சட்னிஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு அந்த தால் கூட நல்லா காரசாரமா இப்பதான் வந்து அந்த திக்கான இதுக்குள்ள லேயருக்குள்ள வந்து அந்த காரம் தான் ஊறி அந்த மாங்காய் கூட அந்த புளிப்பு காரம் இந்த தால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னமா சாப்பிடுறாங்கப்பா இந்த ராஜஸ்தான்காரங்க. இந்த மிக்ஸ்டு ரொட்டி ட்ரை பண்ணவே இல்லை, கடைசியா ட்ரை பண்றேன். இது வந்து மெயினா வந்து கடலை மாவு சேர்ப்பாங்களாம். உள்ள வந்து இந்த ஜீரகம்லாம் போட்டு வரமிளகாவெல்லாம் அரைச்சி போட்டுருக்காங்க. ஜீரகமும் இருக்கு, கொத்தமல்லியும் இருக்கு. கொத்தமல்லியா கருவேப்பிலையா, சரி சாப்பிட்டு பார்த்து சொல்றேங்க. காராமணி கூட தான் ட்ரை பண்ணுவோம். அந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. டேஸ்ட்டுமே நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. ஜீரகத்தோட ஃபிளேவர் சூப்பரா போட்டிருக்காங்க. என்ன அந்த கீரையா கொத்தமல்லியான்னு தெரியல, கீரை தான், இந்த வெந்தய கீரை தான் போட்டிருக்காங்க. வெந்தயத்தோட ஃபிளேவர் வருது. மெயினா அந்த சப்ஜியை பத்தி சொல்லியே ஆகணும், அது சூப்பரா இருக்குங்க. காராமணியை வந்து செம்மையா வேக வச்சிருக்காங்க. வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிருக்காங்க. வெங்காயம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, மொத்தமா அரைச்சி போட்டிருக்காங்க. ஒரு பிளெயின் கிரேவி சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த காராமணியோட ஃபிளேவர் மொத்தம்தான் முழுக்க இருக்கு. ஆல் டைம் ஃபேவரட் பன்னீர் பட்டர் மசாலா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். பட் வந்து புது சப்ஜி எல்லாம் பார்த்த உடனே எப்போ நான் ரெகுலரா சாப்பிடுவோம்னா ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா இருக்கு. பட் வந்து நான் யூஸ்வலா சாப்பிடுவேன்ல மற்ற இடத்துல, அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபிளேவர் இல்லைங்க, வித்தியாசமா இருக்கு. சுத்தமா வந்து காரமே கிடையாது. நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட அந்த கிரேவி எல்லாம் செம்ம ரிச்சா இருக்கு. ஆரம்பத்திலேயே ஒரு 4-5 பீஸ் போட்டு கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்கவே வேணாம் போல. சீரியஸா ஆரம்பத்துல இருந்து செம்மையா என்ஜாய் பண்றேன் இந்த ஃபுட்டை. சப்ஜியை பாருங்க, காஜு கா சங்கரி. ஆக்சுவலி சங்கரினா என்னன்னு தெரியல, நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. காஜுனா முந்திரின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி ஓனர் கிட்ட கேட்கும் போது இந்த சங்கரின்றது ஒரு மரத்துல வந்து வேர் மாதிரியா, அதை வந்து ட்ரை பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து சீசனா தான் கிடைக்குமா, அதை ட்ரை பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து 6 hours சோக் பண்ணி இதை வந்து ரெடி பண்றாங்களாம். சங்கரியோட மீனிங்க தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நான். காஜு வந்து ஃபுல்லா போட்டிருக்காங்க முழுசாவே, அதனால அந்த கிரன்ச்சியா அதை சாப்பிடும்போது லைட்டா கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். வேர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு தனியா ஒரு ஃபிளேவர் வருதுங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஆரம்பத்திலே இதோட பிரைஸ் பத்தி சொல்ல மறந்துட்டேன். 375 இதோட பிரைஸ். ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதோட கேஷ்யூ வந்து நிறைய முழுசாவே அப்படியே போடுறாங்க. நான் கொஞ்சம் போர்ஷன் கேட்கும் போதே 150 grams கிட்ட எனக்கு கேஷ்யூ எடுத்து
மேக் பண்றதை நான் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த கடியை வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம ஊர் மோர் குழம்பு மாதிரியே இருக்கும் இது. இதுவுமே வந்து சுட சுட சர்வ் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல விட இங்க ரொம்ப திக்கா இருக்கு இந்த கடி. கெட்டியான கேர்டை தான் சாப்பிட போறோம். கேர்டு வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. இது லெமன் தான். அவங்களுக்குன்னு ஒரு பிக்கல் இருக்கா? நான் இதை எடுத்து வச்சுக்கும் போதே அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது ராஜஸ்தான் ஸ்டைல் பிக்கல் தானா? தயிர் சூப்பரா இருக்கு. அவங்களோட ஊருக்காவை ட்ரை பண்றோம். லெமன்றது எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் வந்து அவங்க போட்டிருக்க யூஸ் பண்றாங்கல்ல, நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள்ல இந்த கடுகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி போடுவோம். பட் வந்து இவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஊருக்கா நல்லா ஊறி இருக்கு. இந்த மீல்ல வர ட்ரை பண்ணிடுவோம். குலோப் ஜாமுன் இப்போ வந்து ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதே என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். குலோப் ஜாமுன் சான்ஸே இல்லை, தரமா இருக்கு. நான் ஒரு விஷயம் அந்த ரசமலாயில கவனிச்சேன். என் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரசமலாய் நான் வாங்கினேன்னா அந்த மேலே ஊற்றி கொடுப்பாங்களா, அந்த பால் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும். நான் உங்ககிட்ட பாருங்க, செம்ம திக்கா இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நான் நார்த் இந்தியனாவே மாறி அவங்க சாப்பிடுற மாதிரி டெசர்ட் எல்லாமே வாங்கிட்டேன். இப்படி ஒரு டேஸ்ட்ல ரசமலாய் சாப்பிட்டதே கிடையாது. இந்த கலரை பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லா மேங்கோட பியூரி ஊற்றிருக்காங்க, இந்த பக்கம் தான் லஸ்ஸி இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கச்சக்குன்னு. ரியல் மேங்கோல தான் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 110 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டா ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த லஸ்ஸி வரைக்குமே சொல்றேன், செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்க இந்த காஜு சிங்கிரியா இது மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம்ம யூனிக்கான ஐட்டம். இதை வந்து கண்டிப்பா வந்து ராஜஸ்தானுக்கு அடுத்து சென்னையில ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது, இதுவும் ஒரு இடம் நான் சொல்லுவேன். ராஜஸ்தானி தாண்டி ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்லிமிட்டடாக கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தாங்க. ஏன்னா வந்து மற்ற இடங்கள்லாம் அபோவ் நான் வந்து 400க்கு மேலே தான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து பட்ஜெட்டும் நமக்குள்ளேயே இருக்கு, ட்ரை பண்ணலாம், ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. நான் வந்து இதெல்லாம் வந்து அக்கேஷன்லாம் தான் சாப்பிட முடியும், ரெகுலராக சாப்பிட முடியாதுப்பா, செம்ம ஹெவி ப்ரைஸ் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வேற எங்கேயாச்சும் நீங்க இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் வந்து ட்ரை பண்றேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பாய்.